ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேஷன் ஆகி போச்சு. ஸோ மறுபடியும் நீங்களும் அவங்களுக்கு ரீகனெக்ட் ஆகுவீங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு யூனியன் பாசிபிள் ஆகுமா? அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஓகே, ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே, தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, நிறைய பேர் ஆக்சுவலி நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கிறீங்க. எல்லா வீடியோவும் எல்லாருக்கும் ரெஸ்னேட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. தென் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை டெய்லியுமே பார்த்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, பட் நெகட்டிவாக தயவு செஞ்சு மைண்டு கொடுக்காதுங்க, பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஓகே, nothingness, no to nothingness, laziness, creativity, going with the flow, compromise, mind, patience, friendliness, postponement, guidance, innocence, illusion. So bottom of the deck, fighter. Three of Cups, Two of Cups, Moon, Ten of Cups, Eight of Wands, Ace of Swords, Wheel of Fortune, Two of Wands, Two of Pentacles, Seven of Wands, Hierophant, Nine of Cups. Seven of Swords. ஓகே தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் கூட. லோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, செப்பரேஷன் ஆகிப்போச்சு, ரிலேஷன்ஷிப்பும் டெத் ஆகிப்போச்சு, ஒன்றுமே இல்லை, ஒரு கான்டாக்ட் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ மறுபடி ரீகனெக்ட் ஆகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மோர்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஓகே, உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு பர்சன் உங்கள் முதுகில் குத்திட்டு உண்டு. ஓகே, எப்படின்னா ஸோ எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் லைஃப்பில் இதே மாதிரி நீங்கள் யாரையுமே ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டலாம். தென் என்னதோ தெரியல, சடனாக அந்த பர்சனை பார்த்துருப்பீங்க, சடனாக ஒரு லவ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். தென் சடனாக ரொம்ப டீப் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். இதனால் நீங்கள் இந்த பர்சனை ஓவராக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ஓவராக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இவங்க தான் வேர்ல்டு நீங்கள் நினச்சிட்டு உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் முதுகில் குத்திட்டு உண்டு. நீங்கள் கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இந்த பர்சன் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனை
வேறு மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்ல கேரக்டர், குட் கேரக்டர், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கலாம். பட் இந்த பர்சன் நீ நினைக்கிற மாதிரி என்ன கிடையாது சொல்லிட்டு டோட்டலாக அவங்க உங்களை வந்து சீட்டிங் பண்ணிவிட்டு அவங்க முதுகில் குத்திட்டு ஓடிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க எத்தனையோ நாள் நீங்கள் அழைத்து புலம்பியிருக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த பர்சன் உங்கள் முதுகில் குத்திட்டு உண்டு, தென் இந்த பர்சன் மேலே உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்னேகம் உண்டு, ஒருபோதும் உங்களுக்கு வேண்டான்னு இல்லை. ஓகே, லாஸ்ட் வரைக்கும் நீ என் கூட கனெக்டெல்லாம் வந்தாலே போதும், கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி, அதை தாண்டி லாஸ்ட் வரைக்கும் நீ என் கூட கான்டாக்டில் இரு, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இரு, உனக்காக நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னாலும் எனக்கு போதும். ஸோ அப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பல நாட்கள் எடுத்துகிட்டு மேபி நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்த ரிலேஷன்ஷிப்பில் போன ஆட்களாக நீங்கள் இருக்கலாம். ஓகே, பட் இதோ தெரியல, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு நீங்கள் யாருமே இந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் நம்பிட்டு இல்லை, பட் இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பிட்டு உண்டு. ஓகே, ரொம்ப க்ளோஸாக ஆகிட்டு உண்டு, ரொம்ப டீப் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த பர்சன் உங்களுக்கு தெரியும், நம்மளை இவங்க சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, நீங்களும் மூவ் ஆன் பண்ணணும், வெளில போகணும், நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துடணும். தெரியாமல் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணிட்டேன், நீங்கள் தெரியாமல் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்துட்டாங்க, ஏதோ ஒன்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, மறுபடியும் இந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வேண்டாம், ஏன்னா அவங்க உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்கள் முதுகில் குத்திட்டு உண்டு. ஸோ இது ஒரு வாட்டி பட்ட பெயின் எனக்கு மறுவாட்டி வேண்டாம். ஓகே, இன்னும் ஒரு வாட்டி நம்ம முதுகில் குத்துனவங்க மறுவாட்டி குத்த மாட்டாங்க நிச்சயம் இருக்குது. ஸோ இந்த ஒரு போஸ்ட் நம்ம லைஃப்பில் வேண்டாம். நீங்களும் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் எத்தனையோ நாளுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு, பட் மூவ் ஆன் பண்ணவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு, உங்களுக்கு மூவ் ஆனே பண்ண முடியலை. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் மீட் பண்ணணுங்கிறது விதி போல் என் லைஃப்பில், அதனால இந்த ஒரு பர்சன் என்ட்ராயிட்டு உண்டு. நீங்கள் நானும் அவனும் கட்டாயம், ஏன்னா எனக்கு லைஃப்பில் நான் எத்தனையோ பேரை நான் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணியிருக்கேன், விலைக்கு இருக்கேன், பட் இந்த ஒரு பர்சனை மட்டும் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியும். எவ்வளோ சீட்டிங் பண்ணாலும் சரி, என்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தினாலும் சரி, என்னால் மூவ் ஆனே பண்ண முடியலை. ஓகே, அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சன் ஸ்னேகம் இல்லாமலாம் அவங்களுக்கு இல்லை, ஸ்னேகம் உண்டு, பட் ஒரு வாட்டி நான் வந்து ஆத்மார்த்தமான ஸ்நேகத்தை கொடுத்தேன். ஓகே, அவங்க ஆத்மார்த்தமான ஸ்நேகத்தை என்கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை, பட் ஓரளவுக்கு என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நின்றுக்கலாம். ஓகே, ஒரு வாட்டி முதுகில் குத்திட்டாங்க, மறுவாட்டி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை, அதே டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா என்ன பண்ணேன்னு தெரியாமல் நீங்கள் நிற்கிறீங்க, ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறீங்க, ஒரு ஸ்டக்கான சுச்சுவேஷன் இருக்கிறீங்க, மூவ் ஆன் பண்ணவும் முடியல, தென் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணவும் முடியல, ரெண்டுக்கு நடுவில் மாட்டிட்டு என்னடா பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லலாம் வீடியோ பார்க்குறவங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே, சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே, தென் ஒரு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கோவம் இருந்துக்கலாம். ஓகே, ரொம்ப சாபம் போட்டிருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருக்கலாம், அவங்கள ரொம்ப டெய்லி அதை நினச்சி நீங்கள் எழுதிட்டு இருந்திருக்கலாம். பட் நீங்கள் நவ் உங்களுக்கு அந்த கோவம் போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் தப்பு மேலே தானே இருக்குது, நீயே வா, நீ என்னைக்கு வந்து என்கிட்ட சாரி கேட்குறியோ, நீ பண்ண தப்பை என்னைக்கு ரியலைஸ் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட வர்றியோ அன்னைக்கு நீ வா. அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேணாலும் போட்டு, சைலண்டாக போட்டு, இல்லைங்க நோ கால் சுச்சுவேஷனில் போட்டு, ஏன்னா நானே முதுக கொண்டு குத்துறதுக்கு எனக்கு மறுபடியும் விருப்பம் இல்லை. ஓகே, பட் ஸ்னேகம் இல்லாமல் ஸ்னேகம் உண்டு, உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஸ்னேகம், உங்களுக்கு என்ன ஸ்னேகம்னு சொல்ல தெரியல, ஏதோ ஒரு ஸ்னேகம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இதில் மேபி எல்லோரும் சொல்ல முடியாது, மேபி ஒரு சிலவங்க ப்ரெக்னென்டான உமன்ஸாக இருக்கலாம். ஓகே, அவங்களும் வீடியோ பார்க்குறீங்களா இருக்கலாம் மேபி. ஓகே, நீங்கள் இப்போது சுமையோடு கூடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு ஓடவும் முடியலை, தென் வேணான்னு சொல்லவும் முடியலை, கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, என்ன பண்ணனே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறீங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்மளாம் போகக்கூடாது, ஏன்னா முதுகில் குத்துறது அவங்க தான். ஓகே, அவன் பண்ண தப்பு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு வரட்டும். ஓகே, நம்ம வேணால் ஏற்றுக்கலாம், அட்லீஸ்ட் லைஃப்பில் என் கூட ஃப்ரெண்டாக போதும், இனி இவங்கிட்ட எனக்கு ஒரு மண்ணும் வேண்டாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக போதும், சும்மா என் கூட கான்டாக்டில் இருந்தால் போதும். ஓகே, ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பர்சன் கூட ஒரு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு, நான் இவங்களை மீட் பண்ண முந்திர ஜென்ம கண்டிஷனோ முன் ஜென்ம கண்டிஷனோ ஃபாஸ்ட் லைஃப் கண்டிஷனோ ஏதோ ஃபீல் ஆகிட்டு உண்டு, நானும் நீயும் சேருங்கிறது விதி. ஸோ அதனால தான் எத்தனையோ தூரம் ஒன்று நான் அவாய்ட் பண்ணது என்னால் மறக்க முடியல. ஸோ என்னால் மறக்க முடியாதனால அட்லீஸ்ட் என் கான்டாக்டில் வா. ஓகே, மறுபடியும் எனக்கு கண்மூடித்தனமாக எனக்கு ஒன்று நம்ப தோணலாம்.
மேபி நீ திருந்தணும் அப்படின்னா கட்டாயம் நான் உனக்கு ஏற்றுக்கிறேன், அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கான ரீடிங் அதர்வைஸ் நாட் ரெசனேட். ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு, அது நமக்கு காலில் கரெக்டாக தெரிஞ்சிடுச்சு. பட் ரொம்ப மோசமான கேரக்டராக அந்த ஒரு பர்சன் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல, சாரி. ஏன் அப்படின்னா பக்கா இன்னசென்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயந்தாம்பூச்சி நம்ம சொல்லலாம், இல்லைங்க பயந்து ஓடுற ஒரு கேரக்டர் கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, காஸ்ட், ரிலீஜியன்ஸ், கல்ச்சர்ஸ், இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் உங்கள் ரெண்டு பேருக்கும். ஓகே, தென் அந்த மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப் பட் தென் இது ஒரு டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ராங்காக உங்கள் ரெண்டு பேருக்கு உண்டு. ஓகே, தென் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டு அப்படின்னா, ஓகே இந்த பர்சனுக்கு அவங்க நேம் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பர்சன் ரொம்ப டிசிப்ளினாக ஒரு கேரக்டராக இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே சொசைட்டிக்கு முன்னாடியாக இருக்கட்டும், ஃபேமிலிக்கு முன்னாடி இருக்கட்டும், ஒரு நல்ல நேம் இந்த ஒரு பர்சனுக்கு இருக்குது. ஓகே, உங்களை பிடிக்காமலாம் எல்லாம் கிடையாது, பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ சேம் ஸ்நேகம் இந்த பர்சனுக்கு உண்டு. இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி உங்களுக்கு இருக்கிற ஸ்நேகம் அவங்களுக்கும் உண்டு. ஓகே, பட் என்னன்னா இவருக்கு நேம் இம்பார்ட்டன்ட். இவரையாக இருக்கட்டும், இல்லைங்க இவரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ 4 பேர் நீங்கள் நின்று சொல்லிடக்கூடாது, 4 பேர் எப்பவும் மதிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு மைண்டுக்குள்ளே எப்போவும் ஒரு தாட் வந்துட்டு உண்டு. என்ன தாட் அப்படின்னா, கட்டாயம் உனக்கு எனக்கும் ஃப்யூச்சர் கிடையாது, நீயும் நானும் எப்போவுமே வந்து சேர முடியாது. ஏன் அப்படின்னா உனக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி வேறு ஒரு கேரக்டர் தான் இவர் ஈஸியாக அஸ்டர் பண்ணியிருக்கலாம், பட் பக்கா இன்னசென்ஸான ஒரு கேரக்டர். ஓகே, நேம் இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், சொசைட்டி இம்பார்ட்டன்ட், என்னோட நேமில் எந்த ஒரு டேமேஜ் வந்துடக்கூடாது, 4 பேர் என்னை எப்பவுமே வேல்யூ பண்ணணும், 4 பேர் என்னை எப்போ மதிக்கணும், நான் சொல்கிறத 4 பேர் கேட்கணும், நான் சொல்கிற பாயிண்ட்டை 4 பேர் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்ட ஒரு கேரக்டர்னால அப்போ இவரோட மைண்டில் ஒரு தாட் எப்போ வந்துட்டு என்ன தாட் அப்படின்னா, வேணா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்டாக கொண்டு போகலாம், லைஃப் லாங் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக கொண்டு போகலாம். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீயும் நானும் ஒரு கமிட்மெண்ட்டே, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு மேரேஜ்லேயே வர முடியாது. ஏன்னா அதுக்கான ஒரு சான்சஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒன்று அப்படின்னா உனக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து நான் இப்போ வரதா இருந்தேன் அப்படின்னா கட்டாயம் என்னோட நேம் ஸ்பாயில் ஆகி போயிடும், ஃபேமிலியோட நேம் ஸ்பாயில் ஆகி போயிடும். ஸோ என்னால் 4 பேர் பக்கம் இன்னசென்ஸான ஒரு கேரக்டர். ஓகே, என்னால் 4 பேர் ஹர்ட் ஆகுறது, என்னால் 4 பேர் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது. என் லைஃப் லாங் நான் வந்து வேதனை அனுபவிக்க நான் ரெடியாக இருக்கேன். பட் என்னை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் எப்போவுமே நல்லா இருக்கணும், ஒருபோதும் அவங்க என்னால் வந்து வேதனை அனுபவிக்கக்கூடாதுன்னு அது ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுள்ள ஒரு கேரக்டர். ஓகே, மேபி ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், நல்ல ஃப்ரெண்டாக போகலாம் அப்படின்னு கூட சொல்லிட்டு உண்டு. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்டே சொல்லிட்டு உண்டு, பட் ஃப்ரெண்டை தாண்டி உங்களுக்குள்ள ஒரு டீப் கனெக்ஷன் போயிட்டு உண்டு. ஓகே, ஃப்ரெண்டை தாண்டி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு உண்டு, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உண்டு, பட் ஃப்ரெண்டை இவரால் கண்டினியூ பண்ண முடியல, இல்லைங்க இவரோட மைண்டு ஸ்டக் ஆகிட்டு இல்லைங்க உங்களோட மைண்டு ஸ்டக் ஆகிட்டு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒருபோது ஃப்ரெண்டுன்னு ஒரு ஸ்தானத்தில் வைக்கவும் முடியல. இவருக்கு ஒரு அந்த டைமில் இவருக்கு ஒரு பயமும் வந்துட்டு உண்டு. ஓகே, இதில் நான் இனி நின்று முடிஞ்சேன் அப்படின்னா என்னோட நேம் என்ன ஸ்பாயில் ஆகி போயிடும். ஏன்னா என்னோட மைண்ட் கண்ட்ரோல் இல்லை, இல்லைங்க உங்களோட மைண்டு உங்களோட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குல்ல. ஸோ அதனால ஆள் சீட்டிங் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு ஏதாவது ட்ராமா கிரியேட் பண்ணிவிட்டு இல்லைங்க ஏதாவது உங்களை மாதிரி ஓடிட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் ரீசன். ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்து செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, குழந்தை குட்டிங்கள் ஆன பிறகு நீங்கள் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணுறாங்க. மேபி இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டு நினைக்கிற ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் உண்டோ சேம் ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. ஓகே, பட் ஆள் நேமுக்காக, ஓகே டிசிப்ளினுக்காக ஆள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஹைட் பண்ணிட்டு உண்டு. பட் ஆளுக்கு அது பெயின் உண்டு, ஸ்நேகம் உண்டு. ஸோ அதை சப்ரஸ் பண்ணதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக மேபி ஆர்டிஸ்டாக இல்லை பெயிண்டிங் ஏதாவது வரையக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த பர்சன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற டைம்லையோ, டிப்ரெஷனில் இருக்கிற டைம்லையோ பெயிண்டிங் இந்த மாதிரி அதுக்கு லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், அது இல்லைங்க அதை ட்ரா பண்ணுற ஒரு பர்சனாகவே இருக்கலாம். ஓகே ஓகே தென் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, நவ் இந்த பர்சன் லைஃப்பில் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்லட்டா, தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாமல் பண்ணாலும் சரி கர்மா தான். ஓகே, ஆத்மார்த்தமாக லவ் பண்ண இந்த உங்களை இந்த பர்சன் முதுகில் குத்திட்டு உண்டு. ஸோ அதுக்கு
பலனா அதுக்கு கர்மாவை லைஃப்பில் இந்த பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கர்மா எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் லைஃப்பில் ஒரு சந்தோஷமோ ஒரு ஹாப்பினஸ்ஸோ ஒரு என்ஜாயோ எதுவுமே இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அந்தளவுக்கு கர்மா ஃபேஸ் பண்ணாங்க. டோட்லி இவருக்கு லைஃப் ஜீரோன்னு ஆகிட்டு உண்டு. ஒரு டார்க் நைட் ஆஃப் சோல் இவரை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, இவர் எங்கே போனாலும் அங்கே பிளாக்கேஜ் நம்ம சொல்லலாம். ஓகே, பிளாக்கேஜ் மீன்ஸ் கெரியரில் இவர் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிடைக்காம இருக்கலாம், ஃபேமிலியில் இவங்க எதிர்பார்க்குற ரெஸ்பெக்ட் கிடைக்காம இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதே மாதிரி. ஸோ எல்லா சைடுமே இவருக்கு ஒரு ஜீரோ மாதிரியும் எல்லா சைடும் ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் நேரில் நீங்கள் அந்த பர்சன் மீட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தால் அப்படின்னா இந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு இங்கே மனசில் இருக்கும். அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஆடம்பரம், சந்தோஷம், பெரிய ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன் இந்த மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் அவங்க இருந்தாங்க அப்படின்னா நவ் சைலண்ட் ஆகிட்டுன்னு நம்ம சொன்னோம். நைட் எந்த ஒரு பார்ட்டிக்கோ ஒரு செலிப்ரேஷனுக்கு போகாமல் ஆள் தனியாகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆளுக்கு லைஃபை வெறுத்து போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு லைஃப்பில் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, தென் நமக்கு இது டெம்பரரி தான். ஓகே, இது வந்து நிரந்தரம்னு சொல்ல முடியாது. இவர் அவரோட தப்பை ரியலைஸ் பண்ணி ஓகே அது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுற டைமில் தான் பண்ண தப்பை அதை ஒத்துக்கிற டைமில் ஆளை சேஞ்ச் ஆகிற டைமில் யூனிவர்ஸ் இந்த பர்சனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவரோட லைஃப் மறுபடியும் ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும். ஓகே, இவரோட என்ன சொல்கிறது, இவர் பண்ண தப்பு அது ரியலைஸ் ஆகணும். ஓகே, ரியலைஸ் ஆகிட்டு அது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணணும். பண்ணிவிட்டு திருந்துற ஒரு ஆள் சேஞ்ச் ஆகிற ஒரு டைமில், ஏன்னா எல்லாருக்கும் வலிக்கும். ஓகே, அந்த சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு டைமில் யூனிவர்ஸ் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. தென் இந்த ஆளோட லைஃப் மறுபடியும் ஒரு நல்லபடியாக ரீஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லலாம். பட் நவ் ஆள் கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆளோட மைண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகி போயிட்டு உண்டு. ஓகே, தென் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். திருந்தி வரதா இருந்தால் வரட்டும், இல்லைங்க வேணா நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும். பட் சேசிங் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே, அப்போ இவரோட மைண்டில் இப்போ நீங்கள் சேசிங் பண்ணதை ஸ்டாப் பண்ண உடனே இவரோட மைண்ட் என்னோட கனெக்ஷன் டோட்லி முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ரீகனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கான ஒரு டைமும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா டைம் ஆகி போச்சு. 6 மந்த்துக்கு மேலே ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஓகே, அப்போ இவரோட மைண்ட் என்னன்னா ஒரு ஸ்டார்டிங்லேயே நான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போகுது, செப்பரேஷன் ஆகுது, என்னை விட்டு கைவிட்டு போகுது, இந்த டைமில் நான் ஆக்ஷன் எடுத்துருந்தீங்க நல்லா இருந்திருக்கும். ஓகே, பட் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான டைமும் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இவரோட மைண்ட் உள்ள தாட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லேசினஸ் காட்டுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, மற்ற விஷயத்தில் தான் பயங்கர ஃபாஸ்டான ஒரு கேரக்டராக இருந்தால் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் ரொம்ப லேசினஸ் காட்டுற கேரக்டராக இருக்கலாம். நவ் ஆள் வந்து உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைங்க உங்களை எல்லா சோஷியல் மீடியா பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஆள் டோட்லி டெத் ஆகிட்டு ஆளே டோட்லி டெத் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே உடஞ்சிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இவர் கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே, இவர் லைஃப்பில் கஷ்டப்பட்டதாக இருக்கட்டும், இவர் டவுனாக இருக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கூடாது. ஆளோட இமேஜ் கான்சியஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம் மேபி. ஓகே, நான் இவங்க கர்மா ஃபேஸ் பண்ணாங்க, இவங்க லைஃப்பில் ஒன்றுமே சரியில்லை, ஒரு ஹாப்பினஸில் அது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இவர் லைஃப்பில் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. மற்றவங்க முன்னாடி தோக்குறதுக்கு ரெடியாக இருக்கலாம், பட் உங்கள் முன்னாடி தோக்கக்கூடாது. கொஞ்சம் ஈவோ ஆட்டிடியூட்லாம் உண்டு. ஸோ அதனால ஆளுக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சி எல்லா சோஷியல் மீடியா பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். இல்லைங்க உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு பிஹேவ் பண்ணலாம். இவரை பொறுத்த மட்டும் என்னென்னா இந்த கர்மாவோட ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு ஒரு சில விஷயம் மட்டும் லேர்ன் ஆகிட்டு உண்டு. எஸ், நான் என்ன ஆத்மார்த்தமாக நம்புற ஒரு போர்ஸோட முதுகு நான் கொத்திட்டு உண்டு. அதுக்கு பலனாக தான் இன்றைக்கி என் லைஃபே இடிஞ்சு செதறிட்டு உண்டுன்னு இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் இப்போ நம்மளாக போனோம் அப்படின்னா நமக்கு வந்து எஸ் நம்ம தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும். தென் நம்மளாக போகிற டைமில் நம்ம அதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கும், கன்ஃபார்ம் ஆகி போயிடும். ஓகே, ஸோ அதனால் ஆப்போசிட் இருக்கிற பர்சனே வரட்டும், அவங்களா வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. அவங்களே வரட்டும், இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக அவங்க மேலே தெரியும், அவங்க தான் முதுகில் குத்திடணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க மறுபடியும் நீங்கள் போகிறனால என்ன ஆகும் அப்படின்னா இதே தப்பை அவங்க மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அவங்க பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணி அவங்களா அதை சாரி கேட்டு நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு வரக்கூடிய ஒரு டைமில்
நல்லாயிருக்கும். ஓகே, மறுபடியும் நீங்களே போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஆளை முதுகில் குத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே தென் இவருக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுதா, உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, இவருக்கு ஆக்சுவலி மேபி நீங்கள் மேரேஜ் ஆக கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணணும் இவருக்கு டிசைர் உண்டு. என்ன அப்படின்னா உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. பட் இப்போ நான் ஆளுக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை. ஸோ இப்போ ஆள் என்ன சுச்சுவேஷனில் கோயின் வித் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஏன்னா நம்ம இங்கே லைஃப்பில் நம்ம நினைக்கிறது இங்கே எதுவும் நடக்க போகிறதும் கிடையாது. நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலும் கிடையாது. நான் என்னதோ நினைக்கிறேன், என் லைஃப் என்னதோ நடக்குது. ஸோ அதனால் இதையும் நம்ம நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணாமல் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். இப்போ நம்ம கர்மா அனுபவிக்கிறோமோ ஓகே, நம்ம அனுபவிப்போம், தப்பு பண்ணாலும் அனுபவிப்போம். பட் இந்த கர்மாங்கிறது நேரத்தில் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சேஞ்ச் ஆகும் நம்ம லைஃப். ஓகே, நம்ம ஃபேவரபிள் என்னைக்காவது சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் ஆகட்டும், அன்றைக்கி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் கோயின் வித் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்காங்க. பக்கா இலூஷன் ஆகும். ஏன்னா இவருக்கு ஒரு லைஃப்பில் எல்லாமே இருக்குது. ஓகே, லைஃப்பில் எல்லாமே இருக்குது. பட் இவர் கம்ப்ளீட் ஆகிட்டுல 9 of Cups ஆகும். இவருக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு, ஏதோ ஒன்று என்னை விட்டு போயிட்டு நான் கம்ப்ளீட் ஆகிட்டு இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். அது என்னன்னு அவருக்கு தெரியல. அது உங்களோட சைலண்டாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் அவங்க லைஃப்பில் இல்லாததுனால தான் அவருக்கு அது இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அது அவருக்கு ரியலைஸ் ஆகலை. பட் ஏதோ ஒன்று நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி இலூஷன் சொல்லலாம். என்னென்னா ஏன் நமக்கு எல்லாம் இருந்தும் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஏன் நமக்கு சந்தோஷமாக இல்லை, ஏன் நான் வந்து அந்த ஒரு போர்ஷனை திங்க் பண்ணுறேன், அவங்களுக்கு எனக்கு என்ன பந்தம், இதெல்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பக்கா இலூஷனில் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, சுத்தமாக அவரோட லைஃப்பில் பேலன்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா ஃபாஷன் நடந்த விஷயங்கள் அவங்களும் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, அதை மறந்துட்டு இல்லை. ஓகே, ஃபாஷன் நடந்த விஷயங்கள் வந்து அவனோட மைண்டில் ஓடிட்டு இருக்குது. அது நினைக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டிப்ரெஷன் ஆகுறது, மறுபடி 2 நாள் நல்லா இருக்கிறது, மறுபடி அந்த ஃபாஷன் நடந்த விஷயங்களை திங்க் பண்ணுறது. ஸோ இதில் அவங்களும் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஸோ ஃபாஷன் நடந்த விஷயம் நம்ம மைண்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு பிரகாசம் இருக்காது. அதை நம்ம மூவ் ஆன் பண்ண டைமில், லெட் கோ பண்ண டைமில் நம்ம லைஃப்பில் ஒரு பிரகாசம் வரும். அதே மாதிரி இவங்க என்னைக்கு இந்த ஃபாஷன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் ரிலீஸ் பண்ணுறாரோ, மறக்கிறாங்களோ, ஸோ அன்றைக்கி இவருக்கு லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு மைண்டு ஓகே இல்லை. எஸ், இவர் என்ன அப்போஸ் இருக்கிற பர்சன் என்ன காட்டினாலுமே அவருக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா ஒவ்வொரு நாளும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவரோட ஜஸ்டிஸ்க்காக, இவரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு நான் ஒரு கிளாரிட்டியும் கொடுக்காம, ஓகே நான் பண்ண தப்பை ஒத்துக்கவும் செய்யாமல் நான் ஓடிட்டுருக்கேன், ஒழிச்சு ஓடிட்டுருக்கேன். ஸோ அப்போ நான் இவருக்கு கிளாரிட்டி கொடுக்காதுன்னா இவருக்கு மைண்டு ஓகே இல்லை நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், ஏன் நம்ம இது வரைக்கும் யார்கிட்ட இந்த அளவுக்கு ஈகோ ஆட்டிடியூட் காட்டிட்டுல, பட் ஏன் நம்ம இவங்க கிட்ட மட்டும் ஈகோ ஆட்டிடியூட் திமுறெல்லாம் காட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு இந்த ஒரு போஸ்டில் தான் பிடிச்சிருக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு போஸ்ட்கிட்ட போய் நம்ம ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறோம், அவங்க நம்ம கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல, ஸோ நம்ம ஏன் கிளாரிட்டி கொடுக்காம நம்ம ஒழிச்சு ஓடுறோம். ஓகே, எனக்கு என்னென்னா இவருக்கு வந்து உங்ககிட்ட தோற்று போயிடக்கூடாது. ஓகே, நீங்களாக வந்துட்டீங்க அப்படின்னா ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ்டு. ஓகே, ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ்டு, மறுபடியும் குத்தவும் செய்வாங்க முதுகில். ஓகே, ஸோ அதனால் கிளாரிட்டி கொடுக்காத நினச்சி மைண்டு ஓகே இல்லை. பட் கிளாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் அவருக்கு தெரியும் கரண்ட் சுச்சுவேஷனில் இவரை சேசிங் பண்ணாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கோவம் உண்டுன்னு தெரியும். ஏன்னா இவர் முதுகில் குத்திட்டு உண்டு. ஸோ அதனால் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். இவர் உங்களை சமாதானப்படுத்துவாங்க. ஓகே, இவர் வந்து எஸ் நான் பண்ண தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, இனி நான் ஒன்று ஏமாற்ற மட்டும் சொல்லிட்டு கரெக்டாக இவங்க நீங்கள் எதிர்பார்க்குற கிளாரிட்டியும் கொடுப்பாங்க. தென் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, சமாதானம் பண்ணுவாங்க. அப்படின்னா இவங்க லைஃப்பில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாவது வேணும்னு தான் இவரும் நினைக்கிறாரு. லைஃப் லாங் நீயும் நானும், உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, லைஃப் லாங் நீயும் நானும் சேர்ந்து போகிறது உனக்கும் எனக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா உனக்கும் எனக்கும் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. என்ன சுச்சுவேஷன் இருக்கட்டும், என்ன தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், என்ன ஃபேமிலி சுச்சுவேஷன், என்ன சொசைட்டி சுச்சுவேஷன், என்ன சுச்சுவேஷன் இருக்கட்டும், உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், பட் நீயும் நானும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் கொண்டு போனால் நம்ம 2 பேருமே ஹாப்பியாக இருப்போம். ஸோ அதனால் இவர் கட்டாயம் காம்ப்ரமைஸில் வருவாங்க. ஓகே, சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு, பட் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. உங்களோட மெமரிஸில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, ஃபீலிங்ஸ் எமோஷனில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு, மறந்துட்டும் இல்லை. ஓகே, ஸோ யாராவது வீடியோ பார்க்குறோங்க சேசிங் என்ன இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து சேசிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் சேசிங்கெலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ வலி இருக்கட்டும், எவ்வளோ வேதனை இருக்கட்டும்,
ஓகே, சேசிங்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. சேசிங்லாம் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை லைக் பண்ணி வாழ ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிடைக்கும். கரண்ட் சுச்சுவேஷனில் கரெக்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க, அனுபவிக்கட்டும். அவங்கவுங்க பண்ண தப்பை அவங்கவுங்க அனுபவிக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க. ஸோ அது தயவு செஞ்சு கர்மா அனுபவிக்க விடுங்க, திருந்த விடுங்க. நம்ம ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்கே யாரையுமே திருத்த முடியாது. ஓகே, அப்படி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எத்தனை பேரை திருத்திருக்கிறீங்க, நீங்கள் நான் எத்தனை பேர் திருத்திருக்கீங்க? யாரையுமே இங்கே நம்மளால் திருத்த முடியாதுங்க. ஸோ அவங்கள திருத்த போகிறேன், இவங்கள திருத்த போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படாதுங்க. அது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயமாகும். ஓகே, நம்ம பல சினிமாஸ், பல ட்ராமாஸ் எல்லாம் பார்த்துட்டு, டிவி சீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம நினைப்போம், எஸ் நம்ம இந்த மாதிரி இருந்தால் ஆப்போசிட் இருக்கிற போஸ்டரை திருத்திலாம் நம்ம நினைப்போம். பட் அது கனவுல கூட ஒரு நடக்காத ஒரு விஷயம். ஓகே, இறைவனால் மட்டும்தான் ஒரு போஸ்டரை திருத்த முடியுமே தவிர மனுஷனால் திருத்த முடியாது. ஸோ தயவு செஞ்சு திருத்த ட்ரை பண்ணாதுங்க, ஃப்ரீயாக விட்டுடுங்க. அவங்கவுங்க திருந்தி வரட்டும். நமக்கானதுன்னா அதுக்கு ஒரிஜினல் நம்மளை விட்டு போனாலுமே கட்டாயம் நம்மளை தேடி வந்துடும். ஓகே, ஸோ அதனால் திருந்த விடுங்க, சேசிங் பண்ணாதுங்க. சேசிங் பண்ணாலும் இங்கே ஒன்றும் நடக்க போகிறதும் கிடையாது. மறுபடியும் அதே சுச்சுவேஷன் ரிப்பீட் ஆக போகுது. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஓகே, R letter important, A letter, T letter, O letter. R, T, A, O. ஸோ இந்த லெட்டர் உங்கள் நேம்லேயே அவங்க நேம்லேயே இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 10 நம்பர் இம்பார்ட்டன்ட். 10 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். எஸ், 222. ஓகே, தென் இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், ஓகே, 19, 20. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டு லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டுன்னு கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஒரு சிலவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். நீங்கள் சேசிங் பண்ணல அப்படின்னா கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். கம்யூனிகேஷன் உங்களுக்கு 6 ஹவர்ஸ்லேயோ 6 டேஸ்லேயோ 6 வீக்ஸ்லேயோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்டாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.